கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழகத்துக்கான நிதியை போராடி பெறுவேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் அமைப்பின் 9வது நிர்வாக குழு கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதல்வர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினும் பங்கேற்கிறார். இதற்காக அவர் நாளை மாலை டெல்லி புறப்பட்டு செல்கிறார். இதற்கிடையே முதல்வர் ஸ்டாலினின் டெல்லி பயணத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலளித்து முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்துக்கான நியாயமான நிதி உரிமையை நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்த 24ஆம் தேதி டெல்லி செல்வதாகவும், சசிகலா முதல் அமித்ஷா வரை ஆள் மாறினாலும் மேசைக்கு அடியில் கால் பிடிக்கும் பழக்கத்தை கைவிடாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு இதனை கண்டு ஏன் வலிக்கிறது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்ன நாக்கின் ஈரம் காய்வதற்குள் ஒரே சோதனை நடவடிக்கையில் புலிகேசியாக மாறி வெள்ளை கொடி ஏந்தி சென்ற பழனிசாமி தன்னை பார்த்து வெள்ளை கொடி ஏந்தியதாக பேச கூசவில்லையா எனவும் அவர் வினவியுள்ளார். இப்போது கூட தமிழகத்தின் உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்று தமிழகத்துக்கான நிதியை போராடி பெறுவேன் எனவும் தெரிவித்துள்ளார்.